ரீல்ஸ் இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தேன். ராஜா சார் கான்செர்ட்ல எஸ்பிபி ஓ பட்டர்ஃப்ளை பாட்டை பாடும்போது ஒரு இம்ப்ரோவைசேஷன் பண்ண நினைப்பாரு. ராஜா சாருக்கு இம்ப்ரோவைசேஷன் பண்றதுன்னா அவர் சொல்றது அப்படியே பாடணும்னு எதிர்பார்ப்பு இல்லையா. அவர்கிட்ட இம்ப்ரோவைசேஷன் பண்ணி சங்கதி எல்லாம் போட்டு பண்றது எஸ்பிபி மட்டும்தான் அந்த உரிமை எடுத்துட்டு பண்ணுவாரு. பட் இங்க ராஜா சார் முன்னாடியே இருக்காருங்கிறனால அவர் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக அங்க பாருன்னு அப்படி ஏதாவது காட்டுவாரு. அவர் திரும்பும்போது ஒரு வருவாயோ அப்படிங்கிறத ஒரு இம்ப்ரோவைசேஷன் பண்ணி பாடினோன்னா அதை கேட்ட உடனே ராஜாவுக்கு இதுக்கு தான் திரும்ப சொன்னாங்கிற மாதிரி ஓடி போய் இப்படி கையெல்லாம் தூக்கிட்டு அடிக்கிறதுக்கெல்லாம் போற மாதிரி ஒரு இது. லைவ்ல நான் அதை பார்த்தேன். லிட்டரலி எனக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க கூட. ரெண்டு பேருமே பியூர் லெஜண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இந்த காப்பிரைட் சம்பந்தமா பிரச்சனை என்று எல்லாரும் எழுதிட்டு இருந்த சமயத்துல போங்கடா நாங்கெல்லாம் வேற மாதிரி ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுல பண்ணியிருப்பாங்க. இந்த ரீல்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணிச்சு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தோணிச்சு. நீங்க இதை கேளுங்க. இதுல ஏதோ ஒரு பாட்டாவது நான் இது வரைக்கும் கேட்டதில்லைன்னு நீங்க சொல்றதா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. 1989 புது அர்த்தங்கள்ல எடுத்து நான் விடவா என் பாட்டை தோழா அந்த பாட்டு. ஜனகராஜுக்கு ஸ்டாமரிங் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். சோ அந்த திக்குவாயில பாடுற மாதிரி இளையராஜா சார் பாடியிருப்பாரு. எடுத்து நான் விடவா என் பாட்டை கூட்டிக்கத்தான் உடனே கொண்டானே என்னடா சொல்ல வர. ரகுமானுக்கு எஸ்பிபி குரல்ல பயங்கர கெமிஸ்ட்ரி இருக்கும். அந்த பாட்டுக்குள்ளேயும் கெமிஸ்ட்ரி இருக்கும், உண்மையாவே எங்க ரெண்டு இதுக்குள்ளயும் கெமிஸ்ட்ரி இருக்குங்கிறனால அந்த பாட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். வந்த காலகட்டத்திலயும் சரி, எப்ப கேட்கும் போதும் ஒரு பயங்கர என்ஜாயபிளான சாங் அது. அந்த பாட்டும் வந்து உண்மையாவே ராஜா சார் மட்டும்தான் பாட முடியும். தகிட அப்படி அந்த திக்குவாய் இருந்தா எப்படி பாடுவாங்களோ அந்த மாதிரியே சங்கதி எல்லாம் போட்டு, அது சங்கதியா ஸ்வரமா அந்த மாதிரி எல்லாம் போட்டு அவர் பாடியிருப்பாரு. ரெண்டாவது பாட்டு ஒரு பாட்டு இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது இந்த பாட்டை சொல்லும்போது நான் அது கேட்டதே இல்லையே அப்படிம்பாங்க. உங்களையும் பல பேர் கேட்டிருக்க கூடும். 1993 வந்த உடன்பிறப்பு படத்துல, பி வாசு இயக்கத்துல உடன்பிறப்பு படத்துல சோழகுல குந்தவை போல் சொர்ணக்கிளி நான் தரவான்னு ஒரு பாட்டு. அதுவும் ரகுமானும் சத்யராஜும் நடிச்ச படம். ரகுமானுக்கு இளையராஜா வாய்ஸ்ல கொடுத்திருப்பாரு, சத்யராஜுக்கு எஸ்பிபி கொடுத்திருப்பாரு. இவருக்கு அவர் பொண்ணு பாக்குறது, அவருக்கு இது பொண்ணு பாக்குறதுன்னு சொல்லிட்டு பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை டைப்ல சோழகுல கொந்தவை போல் சொர்ணக்கிளி நான் தரவா, சேரர் இளம் தேவியை போல் சித்திரத்தை நான் தரவா, மன்னவன் மாமல்லன் மாடத்து பைங்கிளி கொண்டு வந்து நான் தரவா, நண்பா அன்பாய் மாலை சூடிக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரகுமான் வந்து இளையராஜா பாடுவாரு. மன்னவன் மாமல்லன் மாடத்து பைங்கிளி கொண்டு வந்து நான் தரவா, நண்பா அன்பாய் மாலை சூடிக்கொள்ள. எஸ்பிபி பாடும்போது புன்னகையை சிந்துகிற மேனகையை நான் தரவா, வானகத்து தேவதையாம் ஊர்வசியை நான் தரவா, புன்னகையை சிந்துகின்ற மேனகையை நான் தரவா, வானகத்து தேவதையாம் ஊர்வசியை நான் தரவா, மன்னவன் பாரியின் அங்கவை சங்கவை போல ஒரு பெண் தரவா, நண்பா அன்பாய் மாலை சூடிக்கொள்ள அப்படின்னு சொல்லி எஸ்பிபி வெர்ஷன்ல வரும். அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். மூணாவது வந்து 1995 பாட்டு பாடவா படத்துல வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கும். வழிவிடு 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 என் தேவி வருகிறாள், விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள். இதுலயும் மாண்டேஜ் தான். இதுல வந்து லிப்சிங் இருக்காது, பட் மாண்டேஜ். ரகுமானுக்கான மாண்டேஜ் ஃபுல்லா இளையராஜா சார் பாடிப்பாரு. எஸ்பிபிக்கான எஸ்பிபி நடிச்சிருப்பாரு அதுல. சோ எஸ்பிபிக்கான மாண்டேஜ் எஸ்பிபியே பாடிப்பாரு. இதுல முதல் சரணம் ஃபுல்லா ராஜா சார் பாடிப்பாரு. பனிமலர் விழிவழி பாவை சொல்வாட் கேட்காத செய்திகள், தினசரி அவள் வர இயங்கும் எந்த நாள் காட்டும் தேதிகள், என் மீதுதான் அன்பையே பூமாரியாய் தூவாள், என் நெஞ்சையே பூவென தன் கூந்தலில் சூடுவாள், நாள்தோறும் ஆராதனை செய்கின்ற தேவியே, என் மூச்சிலே வாழ்கிறாள் என் ஜீவன் மேவியே, நாளும் சிங்கார தேரை நான் கூட அப்படின்னு இளையராஜா பாடியிருப்பாரு ரகுமானுக்காக. பனிமலர் விழிவழி பாவை சொல்வாள் கேட்காத செய்திகள், தினசரி அவள் வர ஏங்கும் எந்த நாள் காட்டும் தேதிகள். எஸ்பிபி வந்து மனநிலை சரியில்லை பாவம் என்று பாசங்கள் காட்டுவாள், மருத்துவர் ஒருவனும் ஆற்றிடாத காயங்கள் ஆற்றுவாள்னு எஸ்பிபி வந்து சிங்கர்ல நான் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த செகண்ட் ஸ்டான்ஸ் ஆரம்பிக்கும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். மனநிலை சரியில்லை பாவம் என்று
பாசங்கள் காட்டுவாளோ மருத்துவன் ஒருவனும் ஆற்றிடாத காயங்கள் ஆற்றுவாளோ. இது மூணு எடுக்கும் போதும் ஒரு விஷயம் கவனிச்சா, இந்த மூணுமே எஸ்பிபி, ராஜா சார் 2 பேரும் சேர்ந்து பாட்டுன்னு இந்த 3 பாடல்களையுமே ரகுமான் இருக்காரு, நடிகர் ரகுமான் இருக்காரு. முதல் பாட்டுல ரகுமானுக்கு எஸ்பிபி வாய்ஸ், பாக்கி 2 பாட்டுலயுமே ரகுமானுக்கு இளையராஜா வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை இருந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னொரு ஆச்சரியமான ஒற்றுமை வந்து 3 பாட்டுமே கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருந்தாரு. இது 3 தான் இவங்க 2 பேர் பாடினதற்கான இன்னொரு பாட்டு இருக்கு. இதை பத்தி பேசும்போது கானா பிரபா அவர்கள் அந்த பாட்டை ஞாபகப்படுத்தினாரு. அதுவும் அட்டகாசமான ஒரு பாட்டு. உன்னை சரணடைந்தேன் படத்துல எஸ்பிபியோட இசையில இவங்க 2 பேரும் பாடியிருப்பாங்க. இவங்க 2 பேரோட சேர்ந்து இன்னொரு லெஜெண்டரி வாய்ஸ் இருக்கும். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் தான் அது. வானுக்கு நிலத்தோடு, நிலத்துக்கு நீரோடு, நீருக்கோ அலையோடு, அலைகளோ மனதோடு, நட்பு நட்பு அப்படின்னு சொல்லிட்டு, வானுக்கு நிலத்தோடு, நிலத்துக்கு நீரோடு, நீருக்கு அலையோடு, அலைகளோ மனதோடு, நட்பு 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 ஓ நட்பு 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 நட்பு. ரொம்ப வருஷம் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது பயங்கர கூஸ் பம்ஸா இருந்துச்சு. ஏன்னா MSV வாய்ஸ்ல வரும், டக்குன்னு இளையராஜா வாய்ஸ் உள்ள வரும். வெவ்வேறு இடத்தில் பிறந்தும் வெவ்வேறு இடத்தில் வாழ்ந்தும் எப்போதும் பிரிந்திடாதது நட்பு நட்புன்னு வரும். அப்புறம் SPB வாய்ஸ் உள்ள சேரும். அப்புறம் 3 பேரும் சேர்ந்து பாடுவாங்கன்னு சொல்லி அது ஒரு சூப்பரான பாட்டு. SPBயோட இசையில இந்த பாட்டை எழுதினது கங்கை அமரன் அவர்கள். வெவ்வேறு இடத்தில் பிறந்தும் வெவ்வேறு இடத்தில் வாழ்ந்தும் வெவ்வேறு இடத்தில் பிறந்தும் வெவ்வேறு இடத்தில் வாழ்ந்தும் எப்போதும் பிரிந்திடாதது ஓய் கோய் 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 நட்பு 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 நட்பு. இது 4 தான். ஆக்சுவலா 3 பாட்டு தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து பாட்டுனது. MSV இவங்க கூட சேர்ந்து இன்னொரு பாட்டு இருக்கு அப்படிங்கிற கணக்குல இந்த 4 பாட்டு தான் எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் வர்றது. ஏதாவது மிஸ் பண்ணிருக்கேன்னு தெரியல. பட் எவ்வளவு லெஜெண்டரியான சிங்கர்ஸ், எவ்வளவு லெஜெண்டரியான மியூசிஷியன்ஸ் இவங்க சேர்ந்து இப்படி ஒரு காம்போ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இந்த 3 பாட்டுமே எப்ப கேட்டாலும் எனக்கு அவ்வளவு உற்சாகமா இருக்கும்.